அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. விஜய் அவர்கள் 2021 அப்புறம் தன்னுடைய 2 குழந்தைகள் சங்கீதா அவர்களை கண்டுக்கவே கிடையாது. அந்த சங்கீதா அவர்கள் விஜய் மேல ஒரு நடிகையோட சம்பந்தப்பட்டு பேசுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை கடுமையா நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், டிஎம்கேவோட அபிஷியல் பேஜ், டிஎம்கேவோட சன் நியூஸா இருக்கட்டும், பல இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் நெருங்க விஜயோட அந்த டைவர்ஸ் ஆயிருச்சு. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பொண்டாட்டி பிள்ளைகளே பார்க்க முடியல, அதை விட்டு போட்டு தமிழகத்துல மக்களை முதல் குடும்பத்தை பாரு, அப்புறம் தமிழ்நாட்டை பார்க்கலாம்னு சொல்லி வதந்திகளை, அவதூறுகளை, வன்மத்தை கக்குன்னு கக்குறாங்க. நாம் தமிழ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்கிருச்சு. திமுகவை எதிர்த்து நீங்க ஒரு பேச்சு பேசலாம், அதிமுக குற்றச்சாட்டு நிறைய வைக்கலாம், அது மட்டும் இல்லாம பிஜேபி வந்து வைக்கலாம். அதெல்லாம் விட்டு முழுக்க விஜய் அவர்களே டார்கெட் பண்ணி விஜய் அவர்கள் வந்து அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் உள்ள பிரச்சனை இதை வந்து பொதுத்தளத்துல கொண்டு வந்து தனி மனித விமர்சனத்தை அரசியல் வைக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. சாட்டை யூடியூப் சேனலை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா தனி மனித விமர்சனத்தை பயங்கரமா வைக்கிறாரு அந்த ஜோக்கர் சாட்டை. அந்த ஜோக்கர் சாட்டை என்ன பண்றாரு பாத்தீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு ஒரு இதுல, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி குழந்தைகள் பிள்ளைகளை பார்க்க முடியல, அது அவங்களுக்கு முதல்ல உண்மையால அவங்கள முதல் பாருங்க, அப்புறம் நாட்டை வந்து பாருங்க, அதெல்லாம் அதே மாதிரி பார்க்க போகும். குடும்பத்தில் உள்ளவங்க நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதை விட்டு தமிழ்நாட்டை நான் வந்து முன்னேற்ற போறேன், தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போய் வர்றீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி கடுமையாக ஒரு வன்மத்துல ஒரு ஆதங்கத்துல விஜய் மேல் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்களோட மனைவி எங்கேயாவது ஒரு ஊடகத்துல வந்து இவ்வளவு ஒரு பேச்சு பொருள் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ எங்கேயாவது கொடுத்தாங்களா, நான் விஜய் அவர்கள் வந்து டைவர்ஸ் பண்ண போறேன், நான் விஜய் அவர்கள் வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, அவர் வந்து வேறொரு நடிகரோட தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லி சங்கீதா அவர்கள் எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ, சங்கீதா எங்கேயாவது ஒரு அபிஷியல் பேஜ்ல ஒரு ட்விட் ஏதாவது காமிங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவதூறுகள் அடிக்கடி வந்து சேர்றதான். அவதூறுகளுக்கு விஜய் விளக்கம் அளிக்க தேவையில்லையே அப்படின்ற காரிதான் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நகர்ந்துட்டு போறாரு. நம்ம அவதூறுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் மேல முழுக்க தன்னுடைய பொண்டாட்டி, அது அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், அவர் பார்த்து போற அந்த விஷயத்த பொது விஷயம் தளத்துக்கு வரும் போனா மக்களுக்கு சேவை செய்ய போறோம், நான் ஆட்சி பிடிக்க போறோம், அந்த ஆட்சியில வந்து ஊழலற்ற ஆட்சி, லஞ்சம் கொடுக்காத ஒரு ஆட்சி, நேர்மையான ஆட்சி, கல்வி நிறைந்த ஆட்சி, சட்ட ஒழுங்கு நிறைந்த ஆட்சியை கொடுக்கறதா எங்க வேலைன்னு சொல்லிட்டு இருந்த மத்தியில விஜய் அவர்கள் மேல இப்ப விஜய் எடுத்தாலும் முழுக்க என்ன ஒரு வன்மம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி பிள்ளைகளே பார்க்காதவர் தமிழ்நாட்டை பார்க்க போறாரு, அவர் எதுக்கு பார்க்க போறாருன்னு சொல்லி தனி மனித விமர்சனத்தை அடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரு அரசியல் தெளிவு இல்லாமலாம் இந்த களத்துல வரல. விஜய் அவர்களுக்கு ரொம்பவே தெளிவான அரசியல் களத்துக்கு வந்தாரு. இந்த அரசியல் களத்துல என்னென்னலாம் வன்மத்தை பரப்பணுமோ அவ்வளவும் பண்ணுவாங்க, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருப்பதான் அரசியல் சொல்லி பக்காவா இதுக்கு முன்னாடி ஆலோசனை பேசிட்டு தான் களத்துல இறங்கினாரு விஜய் அவர்கள். அதனால இந்த மாதிரி வதந்திகள், அவதூறுகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடைக்கப்பட்டு அப்படி விஷயமே நடக்கலன்னு சொல்லி கூடிய விரைவில் டிவிக்கு நண்பர்களா இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குற உறவுகளா இருக்கட்டும் உங்களுக்கு தெரிய வரும். தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த அவதூறுகளுக்கு டிவிக்கு சார்ந்தவர்கள் பதிலளிச்சுட்டு இருக்காங்க. இது அவங்க 2 பேர் பிரச்சனை. கணவன் மனைவி பிடிக்கலையா அவங்களுக்கு விவாகரத்து வாங்கிட்டு போடாது, அவங்க தனிப்பட்ட விமர்சனம். சினிமா துறையில இவ்வளவு நாட்கள் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரைப்பட உச்சியில் இருந்திருக்காரு. இதுவரைக்கும் அவர் மேல எந்த ஒரு பெண்ணாவது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? எந்த ஒரு பெண்ணாவது பணம் ஏமாற்று புகார் கொடுத்திருக்காங்களா? எந்த ஒரு நடிகையாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஏமாளி, விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி எவனா இத்தனை வருஷ காலமாக யாராவது ஒரு சொல்றது உண்டா? அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து வெறும் 3 வருட காலம், களத்துல இறங்கி வெறும் 6 மாத காலம். அந்த 6 மாத காலத்துல விஜய் வந்து பாத்தீங்கன்னா வேறொரு நடிகரும் தொடர்பான், அந்த தொடர்பான நடிகையினாலதான் சங்கீதா விட்டுட்டு போயிட்டாங்களாம், அப்படி இப்படின்னு சொல்லி அவதூறுகளையும் வன்மத்தையும் பரப்பிட்டு இருக்காங்க இந்த ஜோக்கர் சாட்டை போன்ற ஈனப்பயிர்கள். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்க மூஞ்ச கண்ணாடியில் அப்படி பாருங்க, நான் கரெக்டா இருக்கனா, நம்ம சரியா எல்லா விஷயத்துல இருக்குமா அப்படின்னு ஒரு பாருங்க. தன்னுடைய மனைவியோட பிரச்சனை, உங்களுடைய தலைவராக ஏற்றுக்க சீமானவர்கள், விஜயலட்சுமி ஒரு நடிகை, அந்த விஜயலட்சுமிய இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். 6 தடவை கருகலப்பை செஞ்சு அந்த கருகலப்பை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் அந்த பெண்ணை திருமணம் செய்யாம அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையில தயவு செஞ்சு எனக்கு எப்படியாவது நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் போய் கதறி போய் நின்னும் இன்றும் வரைக்கும் அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கல. அந்த பொண்ணு எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரட்சிக்குடியை தூக்கிட்டு எனக்கான நியாயத்தை வாங்கிட்டாங்க, சீமானவர்கள் என்னை ஏமாற்றிட்டாரு, சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 6 தடவை வந்து பாத்தீங்கன்னா கருகலப்பு செஞ்சிருக்காரு, சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈழத்துல தலைவர் இழந்து பொழுது என்னை கூட்டு ஃபிளைட்டை போட்டு கூட்டிட்டு சொல்லி என்னோட ஒன்னா இருந்தாரு, என்னை சீரழிச்சு நான் வாழ்க்கையே சூறையாடிட்டான் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு. தெரியாத போய் பாரு. அந்த மாதிரி விஜய் அவர்கள் ஏமாத்தினாரா? விஜய் யாரையாவது
திரையுலகத்துல சீமானவர்கள் திரையுலகத்துல ஃபெயிலியர் டைரக்டர். அவரே ஒரு நடிகை ஏமாத்துற போது திரையுலகத்து உச்சத்துல இருக்கிற விஜய் இது எத்தனை வருட காலம் விஜய் எத்தனையோ படம் நடிச்சிட்டாரு. எத்தனை வருட காலமாக ஒரு பெண்ணை ஏமாற்றியதாக, ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதி தெரியாமை, ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்கள் ஏதாவது வெளியே இருக்கா? அடுத்து ஜோக்கர் சாட்டை. ஜோக்கர் சாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈழ பெண், அந்த ஈழ பெண்ணிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணிட்ட காசு வாங்கிக்கிட்டு அந்த பெண்ணை திருப்பி காசு கேட்கும் போது இந்த பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து காசு கடனா கொடுக்கல, அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா வேற ரீதியா எனக்கு கொடுத்துருக்காங்க, அது வேற ஒரு அன்பு ரீதியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பெண்ணு மேல வதந்தியை பரப்பி அந்த பெண்ணை சூசைட் பண்ற அளவுக்கு போக வச்சது சாட்டை துரைமுருகன். இன்று வரைக்கும் யூடியூப்ல அந்த காணொலி இருக்கு, போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதற்கப்புறம் இடுமாவனம் கார்த்தி, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் வர போறாரு. பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்க போறாரு. அவங்க கட்சியில இருக்க ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி யூடியூப் வலைத்தளங்களை இன்று வரைக்கும் ஆடியோருக்கு நம்ம இடுமாவனம் கார்த்தி இந்த பெண்ணு பேசிட்டு ஆடியோ போய் பாருங்க. உங்களுடைய ஒழுக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க முதல்ல பாருங்க. அதற்கப்புறம் தனி மனித விமர்சனம். நான் இதுக்கு மேலே நான் பேசுவேன். தனி மனித விமர்சனம் வேணாம், அரசியல் ரீதியாக விஜய் அவர்களை பேசுறா பேசுங்க. தயவு செஞ்சு அவருடைய மனைவி, அவர் குழந்தை, அவருக்குன்னு பாத்துக்கிறதுக்கு அது அவருடைய பர்சனல். அவங்க ஃபேமிலி, அவருக்கு அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க. அந்த பெண் லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா அவங்களுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, இவங்க ஃபேமிலி இருக்காங்க, ஃபேமிலி நண்பர்கள் இருக்காங்க, இவருடைய நட்பு வட்டாரங்கள் இருக்காங்க. இவங்க பேசிப்பாங்க. அரசியல் கிளம்புனா அரசியல் கிளம்ப மட்டும் பாருங்க. இந்த தனி மனித விமர்சனத்தை வச்சிங்க அப்படின்னா நாங்களும் பல விமர்சனம் வைக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது விவாதமா இருக்காது, இது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி பிரச்சனை போய் முடியும். தயவு செஞ்சு வீடியோ பார்த்துருக்கீங்க.